வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் மணி தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் மூத்த பத்திரிகையாளர் மணி பேசின ஒரு செக்மெண்ட்டை பாஜகவினர் ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரலாக ஷேர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுதில்ல, இதை மணி அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறாரு. எஜுகேஷன் செக்டாரு இல்லை ஹெல்த் செக்டாருக்கு எவ்வளவு இலவசம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நிதியை அலோகேட் பண்ணாலும் அது தப்பு கிடையாது. ஏன்னா அது தேவை. இப்போ ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சைக்கிள்னால சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவாங்க. 11th 12th சைக்கிள் கொடுக்குறாங்கன்னா 10th முடித்தோன்னே சரி இந்த சைக்கிள் வாங்குறதுக்காவது நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு 2-3 பேர் கூடுவாங்க, படிக்க வருவாங்க. இதை டெஃபினட்டாக வரவேற்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, அதை நான் வெல்கம் பண்ணுறேன். ஆனால் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதனால் என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்குது? இப்போது 1 கோடி பேர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 கோடி பேர் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1000 கோடி செலவாகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபாய் செலவாகுது. 5 வருஷத்துக்கு 60,000 கோடி. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து 27 மாதங்களுக்கு பிறகு தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது கூட்டி கழிச்சிங்கன்னா 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 30,000 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களே, இதனால் என்ன ப்ரொடக்டிவிட்டி கிடச்சிச்சு? இதனால் என்ன யூசேஜ்? இதையே ஹெல்த் செக்டாரு எஜுகேஷன் செக்டாருக்கு இப்போ ஸ்கூல் கட்டிடங்கள்லாம் புதுப்பிச்சிங்க அப்படின்னா அதனால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்படி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் அப்படிங்கிறது வேஸ்ட் தான் அப்படின்னு மணி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, சென்னை யூனிவர்சிட்டி தொடர்பாக, சென்னை பல்கலைக்கழகம் தொடர்பாக ஒரு ஷாக்கிங்கான சில விஷயங்களை மணி எடுத்து சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி சென்னை யூனிவர்சிட்டி, பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சில விஷயங்களை எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. முதல் விஷயம் என்னன்னா, 2015 ரிட்டையர் ஆனவங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து 2015 ரிட்டையர் ஆனவங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த பணி பலன் வந்து எதுவும் கொடுக்கப்படலை. 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் பணி பலன் கொடுக்கப்படலை. கோர்ட்டுக்கு போகிறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் என்ன உத்தரவை பிறப்பிக்கிறாங்கன்னா, அது கூட்டி பார்த்து 90 கோடி ரூபா வருது. 90 கோடி ரூபா கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. உடனே கவர்மெண்ட் 90 கோடி ரூபாயை செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. உடனே நிதித்துறை செயலாளர் என்ன பண்ணுறாருன்னா 20 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த 20 கோடி ரூபாயை கொடுக்குறாரு. மீதி 70 கோடி இருக்குல்ல, அந்த 70 கோடியை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படின்னா சென்னை யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு ஒரு அமௌண்ட்டு, டெபாசிட் அமௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், 300 கோடி ரூபாய் இருக்குது. அதில் வரக்கூடிய வட்டி பணத்தை வச்சு தான் ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படுது. சென்னை யூனிவர்சிட்டியில் பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த 300 கோடி ரூபாய் மூலமாக வரக்கூடிய வட்டி பணத்தை வச்சு தான் பென்ஷன் வழங்கப்படுதா, அதை வந்து உடைக்கிறாங்க. இதை செட்டில் பண்ணுறதுக்கு அந்த டெபாசிட் மாதிரி வைத்திருக்கக்கூடிய அதை வந்து உடைச்சி செட்டில் பண்ண வந்து பார்க்குறாங்க. இது இப்போ கரண்ட்டாக வேலை பார்க்குறவங்களுக்கு பெரிய எரிச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எப்படி பென்ஷன் கிடைக்கும்? அந்த பணம் டெபாசிட் பணம் இருந்தால் தானே பென்ஷன் கிடைக்கும். அதை இப்போ கையை வச்சுட்டா அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும்ல. அதனால் இப்போ பணிபுரியக்கூடிய சென்னை யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு இஷ்யூஸ் வந்து நடந்துக்கு இருக்கு. ஆனால் இதை பற்றியெல்லாம் ஏன் தமிழக மீடியாக்கள் பேச மாட்டாங்க? ஒரு மீடியா கூட பேச மாட்டாங்களே. இதுதான் முக்கியம், இதுதான் மக்களுக்கு தேவையானது. இதை விட்டுட்டு யார் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன, விஜய் யார் கூட சேர போறாரு, டிடிவி வரப்போறாரா, ஓபிஎஸ் வரப்போறாரா, இதுவா மக்களுக்கு முக்கியம்? இது மாதிரியான முக்கியமான விஷயங்களை பற்றி எந்த மீடியாவும் பேசாதனால தான் திமுக அரசாங்கம் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. எந்த எதிர்க்கட்சியும் பொறுப்பாக இதெல்லாம் எடுத்து பேசுறது இல்லை. அண்ணாமலை மட்டும்தான் இது மாதிரி முக்கியமான விஷயங்களை எடுத்து பேசுகிறாரு. நடக்கக்கூடிய 10 விஷயத்தில் 5 விஷயத்தை அண்ணாமலை தான் எதிர்த்து பேசுகிறாரு. இது யாருமே பேசி திமுக அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி தெரியலை. அண்ணாமலை பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்த வரைக்கும் அவர் முடிஞ்ச அளவுக்கு போராடினாரு, திமுகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணார். ஆனால் ஆஃப்டர் அண்ணாமலை நத்திங், ஒன்றுமே இல்லை. யாருமே இந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியலை. இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் எல்லாம் நடக்குது, எந்த எதிர்க்கட்சியும் இதை வந்து முன்னிலைப்படுத்துகிற மாதிரி இல்லை. மீடியாவும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க, எதிர்க்கட்சிகளும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. இதனால இது திமுகவுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் மணி பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து பாஜகவினரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க ரொம்ப வைரலாக.
மணி அவர்களுடைய இந்த இன்டர்வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.